அனைவருக்கும் வணக்கம். ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மாபெரும் தலைவர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இன்று காணுகின்ற நவீன இந்தியாவை அன்றே கனவு கண்ட மாபெரும் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளில் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற நாளாக அமைந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அனைவரும் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் இந்தியா முழுவதும் அவர்கள் நினைவு நாளை போற்றுகின்ற வகையில் அவருக்கு இன்றைக்கு மரியாதை செலுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த இடம், அவர்கள் வளர்ந்த இடம், அவர்கள் கல்வி கற்ற இடம், நினைவிடம், அனைத்து இடங்களிலும் டாக்டர் அம்பேத்கருடைய புகழை பரப்புகின்ற வகையில், அவர்களுக்கு மணிமகுடம் சூட்டுகின்ற வகையில் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு கட்டிடங்களை எழுப்பி அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அவருடைய இந்த நினைவு நாளில் வருகின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று அவர்களுடைய நினைவு நாளில் இன்றைக்கு நாங்கள் ஒரு சபதம் ஏற்கிறோம். தமிழகத்தை அயோத்தியா மாற்றுவதற்கு பாஜக முயற்சிக்குது. தமிழகத்தில் மதவாத அரசியல் ஈடுபடாது துணை முதல்வர் கனிமொழி அயோத்தி இந்தியாவில் தானே இருக்கு. அயோத்தி இங்கிலாந்துல ஐரோப்பாவில் இல்லையே, அயோத்தியில் இந்தியா தானே இருக்கு. எல்லாம் அயோத்தி மாதிரி வரதில்லை தப்பதில்லை. நம்ம எல்லாம் பார்த்துக்கோங்க, ராமருடைய ஆட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆக அயோத்தி மாதிரி இருந்தாலும் சரி, எப்படியானாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ராமருடைய ஆட்சி போல வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ திருமங்கலத்தில் தீபம் ஏற்றணும், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும். அங்க பக்கத்தில் தர்கா இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீதிபதியுடைய தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த தர்கா கிட்ட போகாம தீப தூண் அப்படின்னு ஒரு தூண் இருக்கு, அந்த தூண்ல தான் தீபம் ஏற்றதற்கு அனுமதிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த தர்கா சம்பந்தப்பட்டவர்களோ எந்த இஸ்லாமியர்களும் ஒரு தீர்ப்பு அங்க எதிரா ஒருத்தர் கூட சொல்லல. ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் சொன்ன இவங்களுடைய நீதிமன்ற தீர்ப்பை காட்டி எதிர்த்து பேசுகிறது தான் அவங்க விரும்பல. இதுல மத கலவரம் வர்றதுக்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லை. யாராவது ஒரு முஸ்லீம் கூட சொல்லியிருந்தா கூட நீங்க சொல்றது சரின்னு சொல்லலாம். இப்படி இல்லாத பட்சத்தில் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களும் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்களும் இதுல என்ன அவங்களுக்கு பாசனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை அங்க அழித்து விடுவோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு ஆரம்ப கட்ட வேலையில ஈடுபடுறான்னு நினைக்கிறேன். அவருடைய கனவு பலிக்காது. அவருடைய காலம் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் சரி, எத்தனை யுகங்கள் ஆண்டாலும் சரி, சனாதன தர்மத்தை யாராலும் ஒன்று செய்ய முடியாது. மதுரையில வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. விமான நிலையம் விரிவாக்கம், எய்ம்ஸ் மருத்துவமனை, மெட்ரோ போன்ற வளர்ச்சி திட்டங்களை பேசாம இந்த மாதிரி மதம் சார்ந்து பேசுதான் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்திய மாநில அரசுகள் மீது நேரடியாக விமர்சனம் பண்றாங்க. பொதுமக்கள் நீங்க தான் சொல்றீங்க. பொதுமக்கள் யார்ட்ட நாங்க நீங்க பத்திரிகையாளர்கள், அங்குள்ள பொதுமக்கள் யாரும் சொல்லல. மெட்ரோ திட்டம் வரும்போது நான் கேட்கிறேன், இதே கேள்வி நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். இந்த 2021 முதல் மானிய கோரிக்கையில இந்த திட்டத்தில் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை அவங்க சேர்த்திருக்காங்களா? இல்ல. மதுரை மெட்ரோ திட்டத்தை சேர்த்திருக்காங்களா? இல்ல. ஆனா மத்திய அரசு மெட்ரோ திட்டத்துக்கு நீங்க டிபிஆர் ரிப்போர்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிபிஆர் ரிப்போர்ட்ல என்ன கொடுக்கணும்? மெட்ரோல 20 லட்சம் பேருக்கு மேலாக சென்னையில் இருக்கிறாங்க. ஆனா 5 லட்சம் பேர் தான் பயணிக்கிறாங்க. அவங்க கொடுத்த கணக்கு ஒன்னாச்சா? ஆனா மதுரையில இருந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அதாவது மோட் ஆஃப் ஆபரேஷன், பஸ் போக்குவரத்துக்கும் ரயில் போக்குவரத்துக்கும் 2 to 3 நிமிஷம் தான் எங்களுக்கு டைம் வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையில்லைன்னு அர்த்தம். ஒன்னாச்சா? ரெண்டாவது, ஒரு மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் கட்டணும்னா ஒரு 60 அடி 70 அடி வேணும், குறைந்தபட்சம் 20 மீட்டராவது வேணும். இவங்க டிபிஆர் ரிப்போர்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க? 10 மீட்டர் இருக்குன்னு ஒரு 3 ஸ்டேஷன் கொடுத்திருக்காங்க. 10 மீட்டர்ல எப்படி ரயில்வே ஸ்டேஷன் கட்ட முடியும்? போக்குவரத்து தேவையில்லைங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
2 to 3 நிமிஷம் தான் டைம் டிஃபரன்ஸ் இருக்காங்க. அப்போ இதுல இருந்து யார் போய் சொல்றாங்க? வளர்ச்சி திட்டங்கள் யாரும் செய்யல. தூத்துக்குடியில 350 கோடி ரூபாய்க்கு விமான நிலையம் கட்டியிருக்காங்க. மதுரையில மிகப்பெரிய விமான சர்வதேச விமான நிலையம் மதுரையில இருக்கு. மதுரையிலிருந்து கொழும்புக்கு இன்னைக்கு பிளைட் இருக்கு. மதுரையிலிருந்து சிங்கப்பூருக்கு பிளைட் இருக்கு. இதுல என்ன வளர்ச்சி திட்டம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? வேற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த மாதம் 2வது வாரத்தில் வரணும் சொல்லுவாங்க. கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை இருக்குமா? கூட்டணியில மேலும் சில கட்சிகளுக்கு கூடுதலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார் அவங்க எப்போ வேணாலும் வருவாங்க சார். கூட்டணிக்கு நாள் இருக்கு. இன்னும் 100 நாள் இருக்கு. திமுகவுடைய ஆட்சி காலம் 100 நாள் எண்ணப்படுகிறது. அவங்க எப்போ வேணாலும் வருவாங்க. கூட்டணி நிறைய கூட்டணி வரும். நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். மேல்பாதி விவகாரத்துல தலித்துகள் கோயில்களை கூட்டு போறதுக்கு பாஜக முன்னெடுப்பு காட்டல. மதுரையில் மட்டும் முன்னெடுப்பு காட்டினாலும் என்னங்க மேல்பாதி விவகாரத்துல தலித்துகள் கோயிலுக்குள்ள போறதுக்கு பாஜக முன்னெடுப்பு காட்டல. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க தலித்துனே சொல்லக்கூடாது. தலித்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிலாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி பேச்சுகளே வரக்கூடாது. தமிழ்நாட்டில் எல்லாரும் உண்டு. எல்லாருடைய பட்டியல் சமுதாயம் அப்படிலாம் சொல்லாங்க. எல்லாம் நாங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தான். நான் ஏற்கனவே சொன்னேன். நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 இடங்கள்ல டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவிடம் மணிமகுட சூத்திரம் மாதிரி நினைவிடங்கள் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு எங்களுடைய அண்ணன் VP துரைசாமி அவர்கள் இருக்காரு. மாநில துணைத் தலைவர். என் தம்பி மா வெங்கடேசன் இருக்காரு. அப்புறம் என்னுடைய தம்பி சம்பத் இருக்காரு. இந்த தாளை முத்தரசு வழக்கறிஞர் இருக்காரு. எல்லாருமே இருக்கிற இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்தியாவுடைய இன்னைக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார் சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க தம்பி. அப்ப யார் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க? சரி, இதுக்கு முன்னால மதிப்புக்குரிய ராம்நாத் கோவிந்த் இருந்தாங்க. யார் உருவாக்குனாங்க? பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவுடைய முதல் குடிமகன். தயவுசெய்து இப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. அது அப்படி அந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பிரஸ்ல நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த மாதிரி சொல்லாதீங்க. எல்லா சமுதாயத்திலையும் அங்கேயே நம்ம பேசியிருக்கோம். பேசாம ஒன்றும் இல்லை. மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் ஷானவாஸ் அப்படி பேசுவது அவ்வளவு சரியில்லை. திமுக நிச்சயமா கூட்டணியில் குழப்பம் இருக்கு. அதுல சந்தேகமே கிடையாது. நீங்க நான் கேட்கிறேன், அவங்க காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்க? மந்திரி சபையில் இடம் கொடுக்க போறாங்களா? அல்லது நம்ம மதிப்புக்குரிய VCK, நம்ம மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்க? அதெல்லாம் பேச்சுவார்த்தை வரும்போது தெரியும். கூட்டணி இருக்கு, பாத்துக்கலாம்.